இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சண்டை வந்தனால ரெண்டு பேருமே மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. இவருக்கு காலையில எழுந்ததும் காஃபி வேணும்னா இவர் இருமுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவாரு. அவங்களும் காஃபி எடுத்துட்டு வந்து இவங்க பக்கத்துல வச்சிருவாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கான மல்லிகை ஜாமான் வேணும்னா வாயில சொல்லாம அந்த வீட்லயே இருக்கிற ஒரு போர்டுல எழுதி போட்டுருவாங்க. அதை இவர் பார்த்து போன்ல போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை தொடச்சிட்டு இருக்கும் போது அவங்க புல்லாங்குழல் வச்சிருக்கிற அந்த போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு டென்ஷன்ல வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவங்கள சமாதானப்படுத்தணும்னு இந்த ஒய்ஃப் அவங்க கிட்ட எவ்வளவோ பேசி இருப்பாங்க. ஆனா அவரு ரொம்ப கோவப்பட்டு அந்த புல்லாங்குழலை வாங்கி ஒடிச்சு தூக்கி எரிஞ்சிடுறாரு. இவரு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமாவோட வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கால்ல ஏதோ தெரியாம மிதிச்சிட்டு வந்துருவாரு. அவர் குளிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கெட்ல தண்ணியும் அதுல மேப்பும் போட்டு அங்க வச்சிருவாங்க. அவரு எதுவுமே பேசாம அங்க இருக்கிறதனா பார்த்துட்டு அந்த மாப்பை எடுத்து அங்க கிளீன் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரோட பொண்ணு வெளியூர்ல படிக்கிறனால அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னா கூட தனித்தனியா தான் பேசுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கோல்டு ஃபீவர்னா அதிகமா இருக்கிறனால கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிறைய நர்ஸ்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதனா பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் செக்அப் முடிஞ்சு ரிசல்ட் வரப்ப பாசிட்டிவ்னு மட்டும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறாரு. அவங்க மனைவிக்கு தேவையான மெடிசனா வாங்கி கொடுத்துட்டு அவர் கையால அவங்க மனைவிக்கு தோசைனா ஊத்தி தராரு. இது மட்டும் இல்லாம அவங்க கூப்பிட்டா உடனே வரணுங்கிறதுக்காக அந்த டோருக்கு வெளியிலே பெட்ஷீட்டை போட்டு தூங்குறாரு. ரிசல்ட் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். அந்த ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துடக்கூடாதுன்னு இவரு பயந்துகிட்டு லேப்டாப்பே பார்த்துக்கிட்டே இருக்காரு. தன்னோட மனைவிய நான் இழந்துடக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்க ஒய்ஃப் பக்கத்திலே போய் படுத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அவங்க ஒய்ஃபோட போன்ல நோட்டிபிகேஷன் வருது. அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் எடுத்து பாத்துறாரு. நல்லபடியா நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த இவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு காஃபி போட்டு கொடுன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் போட்டு தரேன்னு சொல்றாங்க.